ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கி பார்த்துன்னு எண்ணெய் 2 கரெக்டாக ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுருக்குறேன், தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆனால் வீடியோவில் காட்டல, சும்மா சிம்பிளாக பண்ணலான்னு தான் பண்ணேன். கத்திரிக்காய் தான் மெயின் டிஷ் வாங்கி பார்த்துக்கு. கத்திரிக்காய் இல்லாமல் இது நல்லா இருக்காது. கத்திரிக்காய் போட்டால் தான் கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவேங்க. மசாலா ஜாஸ்தி எதுவும் கிடையாதுங்க. 100 ml எண்ணெய், வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 வந்து நம்ம இது கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு பிறகு உப்பு போடலாம். உப்பு கூட போட்டாச்சு. மஞ்சாத்தூள். இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து மிளகாத்தூள் போட்டதை வந்து காட்டல. அதை வந்து சரியாக ஷூட் பண்ணாமல் போயிட்டேன். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான். இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி ஆகணும். இந்த மசாலா பாருங்கள். இந்த மசாலா வந்து வாங்கிபாத் பவுடர். இந்த பவுடர் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. இந்த மசாலா தாங்க மெயின். இந்த மசாலா கத்திரிக்காய் தான் மெயினே. இது வந்து பெங்களூர் செம்ம ஃபேமஸ். இது எல்லாரும் இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. சென்னையில் கூட பண்ணுறாங்க. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லோரும் வந்து சில பேர் நல்லா வேக வைக்க மாட்டேங்கிறாங்க. வேக வைக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே டைம் எடுத்துக்காமல் டக்குன்னு தண்ணி ஊற்றுறது, மசாலா போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பேருக்கு 1 கிளாஸ் தண்ணிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இன்னொரு கிளாஸ் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துங்க. குக்கரில் லெட் போட்டு மூடி வச்சு கொதி வந்துச்சு. அரிசி கொட்ட போகிறேன். இப்போது 1 கிளாஸ் அரிசி தான். அரிசியை வந்து நல்லா கைவிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி கைவின போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கைட்டாக 2 விசில் தான் விட்டுருக்கேன். மூடிடலாம். மூடி போட்டு 2 விசில் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு. அடிக்கடி எதுவும் பிடிக்கல, நல்லா வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இது பச்சடியும் வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் எதனா டிஷ் செய்யணுமாண்ணா, உங்களுக்கு விருப்பப்பட்ட எதனா டிஷ் இருந்தால் சொல்லுங்கள். நானே செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.